friends, welcome to Zoya.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி கறி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு பேன்ல 1/2 கப் ஆயில் ஆட் பண்றேன். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்றேன். ஒரு 7-8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொத்தமல்லி கறிவேப்பிலை தேவையான அளவு. திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்றேன். இதுக்கு நான் 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதில் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் ஆல்ரெடி வேக வச்சிருந்த மட்டன் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மட்டன் கூட எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியை ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 கப் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். இது நல்லா இப்போ கொதிச்சிருக்கு. இப்போ ஒரு டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்றேன். இப்போ இதை திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நல்லா கறி வெந்திருக்கங்காட்டி ரொம்ப நேரம் வேக விட வேண்டியது இல்லை. கொஞ்ச நேரமே வெந்தா போதும். நம்ம இது நார்மலாக வைக்கிற மீன் குழம்பை விட நம்ம இதில் மட்டன் ஆட் பண்ணுறங்காட்டி இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான கறி மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.